சுவிஸ் நாட்டின் சூரிச் நகரத்தில் தமிழர்கள் செறிந்து வாழும் லிமெட் ஃபிளாஷ் எனும் இடத்தில் நம்மவர்களால் ஐயா எனும் பெயரில் மிகவும் வித்தியாசமான முறையில் உணவகம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ஏன் ஐயா என்று பெயர் வைத்துள்ளார்கள்? இதுதான் அதற்கான விளக்கம். ஐயா என்பது எங்களுக்கு ஒரு சாதாரண உணவகம் மட்டுமல்ல. நீங்கள் எங்களை சந்திக்கும் போது நாங்கள் உங்களை இலங்கையின் வடக்கு பகுதியான பென்னி பிராந்தியத்துக்கான ஒரு பயணத்திற்கு அழைத்துச் செல்கிறோம். அங்கு சமையல் இன்று வரை குடும்பம், பாரம்பரியம் மற்றும் எங்கள் வரலாற்றுடன் இணைந்த உண்மையான கைவினையாகும். எங்கள் சமையலில் பாரம்பரிய சமையல் என்ற தத்துவத்தை பின்பற்றுகிறோம். இது தலைமுறைகள் வழியாக எங்கள் குடும்பத்தில் பரம்பரை முறையாக பரவிய பாரம்பரிய சமையல் கலையாகும். எங்கள் வேர்கள் பென்னியின் கிராமப்புற வாழ்க்கையில் உள்ளன. எங்கள் முன்னோர்கள் இயற்கையுடன் ஒற்றுமையாக வாழ்ந்த விவசாயிகள். அரிசி கையால் பயிரிடப்பட்டது. காய்கறிகள் புலத்திலிருந்து புதிதாக அறுவடை செய்யப்பட்டன. மீன் நேரடியாக நீரிலிருந்து பிடிக்கப்பட்டது. இறைச்சி காட்டு வேட்டையில் பெறப்பட்டது. இந்த இயற்கையுடன் உள்ள நெருங்கிய உறவு இன்றும் எங்கள் சமையலை வடிவமைக்கிறது. நாங்கள் புதிதாக அரைத்த மசாலாக்களை பயன்படுத்துகிறோம். எங்கள் கறிகளை மெதுவாக சமைக்கிறோம். தேங்காய், மிளகு, ஏலக்காய், கிராம்பு மற்றும் இலவங்கம் பட்டை ஆகியவற்றின் நறுமணத்தை நேசிக்கிறோம். எங்களுக்கு இலங்கை சமையல் என்பது வெறும் காரத்தன்மையல்ல, அது ஆழம், சமநிலை மற்றும் சுவை சமச்சீரை குறிக்கின்றது. ஐயாவில் உள்ள உணவுகளை நாங்கள் எங்கள் பெற்றோர்கள் மற்றும் மூதாதையர்களிடமிருந்து கற்றது போலவே தயார் செய்கிறோம். நாங்கள் நேரத்தை எடுத்துக்கொள்கிறோம், எங்கள் அனுபவத்தை சேர்க்கிறோம் மற்றும் ஒவ்வொரு விவரத்திலும் அன்புடன் சமையல் செய்கிறோம். ஒவ்வொரு தட்டும் உண்மையான சமையலை பேசுகிறது. அது அசல், இயல்பானது மற்றும் வட இலங்கையின் தமிழ் பாரம்பரியத்தில் ஆழமாக வேரூன்றியுள்ளது. எங்களிடம் உணவு சாப்பிடுவது பலவித நறுமணங்களின் இசைவான கலையாகும். பருப்பு, காய்கறிகள், மீன் அல்லது இறைச்சி ஆகியவை இதில் அடங்கும். ஒவ்வொரு கடியும் பல அடுக்குகளுடன் காரம், கிரேவித்தன்மை, புகை வாசனை மற்றும் உயிரோட்டம் நிறைந்ததாக இருக்கும். ஐயா என்ற பெயருக்கு எங்களுக்கு மிகவும் தனிப்பட்ட அர்த்தம் உள்ளது. தமிழில் அது ஒரு பெரியவரை மரியாதையுடன் அழைக்கும் சொல். அண்ணன், மாமா அல்லது மூத்தவரை குறிக்கும். எங்களுக்கு ஐயா என்பது குறிப்பாக எங்கள் தாத்தாவை குறிக்கிறது. அவர் அன்பு, மரியாதை, பெருந்தன்மை மற்றும் எங்கள் வேர்களின் பெருமையை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். ஐயாவில் நாங்கள் வெறும் உணவை மட்டுமல்ல சமைப்பது, எங்கள் கதையையே பரிமாறுகிறோம்.